கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த ஜெயத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஏற்ற வார்த்தையை தேவன் நாமே கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். ஈசனாகி அடியனை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடன் தேவன் தாம் பேச வேணுமா ஜெபிக்கிறோம், விடுவிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தேவையான நன்மைகளை தேவன் தாமே கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதி கனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்புறைந்த பரம்பிதாவே, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பெறப்போகிற ராஜ்யம் எப்படிப்பட்டது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நாம் பெறப்போகிற ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். எனவே நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். கிருபையை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி நாம் பரப்போகிற ராஜ்யம் எப்படிப்பட்டது, அது அசைவில்லாத ராஜ்யம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்து போகும், அசைவுள்ளது எல்லாமே அசைந்து போகும். இனியும் ஒரு முறை இந்த பூமி அழிந்து போகும். அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அசைவு ஏற்படும், பூமியிலே அசைவுகள் ஏற்படும். இது நிரந்தரமான ஒரு ராஜ்யம் இல்லை, இது அழியக்கூடிய ராஜ்யம். எந்த ராஜா ஆண்டாலும் அந்த ராஜாவுடைய காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது. எந்த ராஜ்யம் ஆட்சியில் இருந்தாலும் உலகத்தை பிடிச்சாலும் அவங்க நிரந்தரமானவங்களாக இருக்கல. எல்லாருமே ஒரு அழிவை நோக்கி சென்றாங்க. அது ஒரு அசைவுள்ளதாக இருந்தது அல்லது அழிவுள்ளதாக இருந்தது. நம்ம பெறப்போகிற ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். எனவே அந்த ராஜ்யத்தை பெறக்கூடிய நாம் எவ்வளவு பயத்தோடு பக்தியோடு காணப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் தோன்றினாங்க. அவங்களுடைய ஆளுகையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருந்து. ஒவ்வொரு ராஜ்யங்களும் எழும்பின, ஒவ்வொரு ராஜ்யங்களும் எழும்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் ரொம்ப டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஹிட்லர் கூட ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவரால் இருக்க முடியல. ஆனால் நம்ம பெறப்போகிற ராஜ்யம் அது நிலையான ராஜ்யம், அது அழிவில்லாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். எனவே அந்த ராஜ்யத்தை நாம் குறித்து அசதியாக இருக்கக்கூடாது. அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ராஜ்யத்தை நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது பிடிக்கணும். அந்த ராஜ்யத்தை பிடிப்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போக முடியும். நம்முடைய ராஜா இயேசு ராஜா, அவர் தான் இந்த பூமியை ஆளப்போகிறார். பூமி பரலோகம், பூலோகம், பாதாளம் எல்லாம் அவருடைய ஆட்சி கீழே வரப்போகிறது. இப்போது ஆளுகிறவங்கள் அழிந்து போவாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் தான் இருப்பாங்க. ஒரு காலம் வரும், அதுக்கப்புறம் இயேசு தான் ராஜாவாக வீற்றிருப்பார். எனவே அந்த ராஜ்யம், வரப்போகிற ராஜ்யத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கணும். அது ஒரு அசைவில்லாத ராஜ்யம், அது அழியாத ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம், மோட்ச ராஜ்யம். இது எப்படி சொன்னாலும் அந்த ராஜ்யம் வரப்போகிறதா இருக்கிறது. யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இது உண்மையாக இருக்கிறது. வேதம் பொய் சொல்லாது. வேதத்துடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது. எனவே நம்ம அந்த ராஜ்யத்தை நோக்கி நம்முடைய யாத்திரையை ஓடுகிறதா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ராஜ்யத்தை எதிர்பார்க்கணும். நம்முடைய இயேசு இன்றைக்கு வந்தாச்சுன்னா அந்த ராஜ்யத்தை நம்ம போவோமா? இயேசுவோடு கூட நம்ம அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு போவோமா? அந்த ராஜ்யம் மிகுந்த ஆச்சரியமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு
எல்லா நன்மைகளும் உள்ள ராஜ்யம். அங்கே துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, சாத்தான் இல்லை, நமக்கு பிரச்சனைகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ராஜ்யம் அழியாததாக இருக்கிறது. எனவே அந்த ராஜ்யத்தை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கணும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜெபித்து அந்த ராஜ்யத்தை நம்ம அடைகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறணும். தகுதி நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றார். இங்கே தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ராஜாக்கள் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அதாவது அழிவில்லாத ராஜ்யம், அழியாத ராஜ்யம். அதுதான் முடிவில்லாத ராஜ்யம். அப்படி அதுதான் இயேசுடைய ராஜ்யம். இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்துகிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்மை தகுதிப்படுத்தணும். நிறைய ராஜாக்கள் வருவாங்க. அங்கே ஒரு சொப்பனத்தை பற்றி சொல்லப்படுகிறது. நிறைய ராஜாக்கள் மாறி மாறி வருவாங்க. நிறைய ராஜ்யங்கள் எழும்பி இந்த உலகத்தை ஆளும். அதற்கு பின்பு ஒரு ராஜா வருவார். அவர் தான் நிரந்தரமான ராஜா. அந்த ராஜா தான் இயேசு ராஜா. அவர் இந்த உலகத்தில் நிரந்தரமாக ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் ஒருபோதும் அந்த ராஜ்யத்துக்கு அழிவில்லை. எனவே அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ராஜ்யத்துக்காக காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே முடிவுக்கு வரும். நம்முடைய நம் வாழ்கிற இந்த நாட்களிலே எல்லாம் முடிவை நோக்கி சென்று கொண்டு இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த காலத்திலே நடக்கிற சம்பவங்கள் இயேசுடைய வருகை மிகவும் அதி சீக்கிரமாக காணப்படுகிறது என்பதை சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறது. இயேசு இந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது தீவிரமாக நிறைவேறுவதை பார்க்கும்போது இயேசுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது என்று தெரிகிறது. எனவே இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிவதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஆளுகையெல்லாம் முடிந்து போவதற்கு நாட்கள் அதிகம் இல்லை, அது சீக்கிரமாக முடிந்து போகிறதா இருக்கிறது. இயேசு இந்த உலகத்திலிருந்து கடந்து செல்லும் பொழுது சீசர்களோடு பேசிக்கொண்டே வரும்போது அவர் முதல்ல சொல்கிற வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இந்த ராஜ்யம் பிதாவுடைய வீடாக இருக்கிறது. இந்த பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், நாம் போய் தங்குவதற்கான இடம் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி வாசஸ்தலம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன். அது ஏற்படுத்தின பின்பு நான் வருவேன், உங்களை என்னிடத்திலே கூட்டி கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை விசுவாசம். இயேசு திரும்ப வரப்போகிறார். இனி அதுதான் சம்பவிக்க போகிறது. இனி நம்ம இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிற காரியம் ஒரு பெரிய காலம், கொடுமையான காலம். அந்த காலம் வருகிறது. அந்த காலம் முடிந்த பின்பு இயேசு அதற்கு முன்னதாக இயேசு நம்மை சீக்கிரமாக சேர்க்க வரப்போகிறார். இந்த உலகம் பெரிய ஒரு கொடிய காலத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அந்த காலத்துக்கு முன்னதாகவே, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு முன்னதாகவே இயேசு நம்மை சீக்கிரமாக சேர்ப்பதற்கு வரப்போகிறார். ரகசியமாக மணவாட்டியாக இயேசு நேரம் சொல்ல முடியாது. திருடன் வருகிற பிரகாரமாக அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள போகிறார். எனவே அந்த அழியாத ராஜ்யத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு எப்போது வந்தாலும் அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே சொல்லார், நான் அந்த ஸ்தலத்தை உங்களுக்கு இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்வேன். நான் உங்களிடத்திலே என்னை சேர்த்துக்கொள்வேன். எனவே நாம் அந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நான் தகுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எனவே அந்த அழியாததும்
அழியாததும் மாசற்றதுமான அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். யார் அங்கே போக முடியும்? யார் போக முடியும்? அந்த யார் எப்படி இருந்தால் போக முடியும்? அங்கே அசுத்தமானது ஒன்றுமே அங்கே போக முடியாது. அசுத்தமானது போக முடியாது. நம்ம இச்சைகளோடு மாம்சத்தின் கிரியைகளோடு, கோபத்தோடு, எரிச்சலோடு, கசப்புகளோடு, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து விடாமல் இருந்தால் நம்ம அங்கே போக முடியாது. அப்போ அங்கே போகிறதுக்கு நம்ம இந்த இரக்கம் உள்ளவர்களாக, இரக்கம் பெறுகிறவர்களாக, கிருபை பெற்றவர்களாக இருக்கணும். 1 பேதுரு 1:4 இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்க உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தேவனால் காக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இதனால தான் நம்முடைய தேவனுடைய இரக்கத்தினாலே, இயேசுடைய இரக்கத்தினாலே நமக்கு இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நம்ம கடைசி பரியந்தம் அந்த இரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவா இருக்கணும். நமக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு உகந்தவளாக இருக்கணும், தேவனுக்கு உகந்தவளாக இருக்கணும். நம்ம பரிசுத்தமாக ஜீவித்தாதான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அசுத்தமான ஒன்றுமே போக முடியாது. பரிசுத்தம் உள்ளவங்க தான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவங்கள தான் தேவன் சேர்த்துக்குள்ளே வரப்போகிறார். எனவே நம்ம நம்மை சேர்த்துக்குள்ளே வரப்போகிற ராஜாவிடத்திலே நம்ம போவதற்கு மிகுந்த ஆயத்தமுள்ளவளாக இருக்கணும். எப்போதும் ஆயத்தமுள்ளவளாக இருக்கணும். ஆயத்தமுள்ளவளாக இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். இங்கே நமக்கு நிலையான நகரம் இல்லை. எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். முதல்ல நம்ம பலி செலுத்தணும்னு சொல்லியிருக்கு. நம்ம பலி செலுத்தணும். அங்கே போகிறதுக்கு நம்ம பலி செலுத்தணும். இங்கே சொல்லப்படுகிறது, நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். இப்போ அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடும். வரப்போகிற ராஜ்யம் சியோன் மலையிலே நாம் வாழப்போகிறோம். அந்த ராஜ்யத்தை தான் நம்ம நாடி தேடுகிறோம். அங்கே போனோம்ல. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தக்கூடும். எப்போதும் ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம். வம்பும் புத்தியீனமான பேச்சும் மதியீனமும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் செய்வதே தகுதியானது. எனவே எப்போதும் இயேசுவின் மூலமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதிகமாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். பழைய காலத்தில் பலவிதமான பலிகள் செலுத்தினாங்க. அந்த பலிகள் மனிதனுடைய பாவத்தை போக்குவதாக இல்லை. இயேசு அவரே பலியாகி இயேசுடைய மாசற்ற குற்றமற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே, அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனவே அந்த இரத்தத்தின் மறைவுக்குள்ளே நம்ம இருக்கணும். இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கணும். இரத்தத்துக்குள்ளே புதிந்தவளாக இருக்கணும். ஒரு பாவம் நமக்குள்ளே வரக்கூடாது. இந்த இயேசுவின் இரத்தத்தினால் தோய்த்த வஸ்திரங்களை தரித்திருந்தாங்க சொல்லப்படுகிறது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும். அதற்கு நம்ம இருதயத்தில் வேற இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, இச்சைகள் இருக்கக்கூடாது. இருக்க வேண்டியது ஸ்தோத்திரம் முதல்ல இருக்கணும். ஸ்தோத்திரம் இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். தான தர்மம் பண்ணணும், மற்றவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். தான தர்மம் பண்ணணும். இதுக்கெல்லாம் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யணும். இப்படி நிலையான நகரத்தை வாஞ்சிக்கிற நாம் எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஸ்தோத்திரம் செய்யணும். அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் செய்யணும், ஸ்தோத்திர பலிகளை ஏற்கணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இதுதான் தேவனுக்கு உகந்த அந்த பலியாக இருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட பலி ஒன்றும் நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
ஸ்தோத்திர பலி செலுத்தணும், தான தர்மம் பண்ணணும், நன்மை செய்யணும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். எப்படி ஆராதனை செய்யணும்? ஒரு அர்ப்பணிப்போடு நம்மை ஆராதனை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பயத்தோடும் பக்தியோடும் அதை செய்யணும். நம்ம பயத்தோடும் பக்தியோடும் தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம தேவனுக்கு முன்பாக மிகுந்த பயபக்தியோடு காணப்படணும். அப்போ ரோமர் 12:1 சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். நம்ம ஏனோ தானோ ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம டான்ஸ் அடித்து பிடிச்சி அப்படி பண்ணுகிறது ஆராதனை இல்லை. பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். புத்தியுள்ள ஆராதனைனா ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆராதனை கிடையாது. நம்ம முற்றுமாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்காம ஆராதனை செய்ய முடியாது. நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம ஆராதனை செய்வது வீணாக இருக்கிறது. எனவே நம்ம நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். சரீரத்திலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், ஆவியிலே பரிசுத்தம், ஆத்மாவிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், ஐம்புலன்களையும் தேவனுக்கு நேராக நம்ம நடத்துவது. இப்படி நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். நம்முடைய பரிசுத்தம் போதுமானதல்ல, இன்னும் பரிசுத்தமாக வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஜீவனோட தான் இருக்கிறோம். ஜீவனோட பலியாக ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மனம் புதிதாகணும். மனசாட்சியில் பரிசுத்தம், மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்கணும். அப்படி தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும், பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்கணும். நம்ம இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானபடியாக நம்ம ஜீவிக்கணும். அப்படி பரிபூர்ண சித்தம், நம்மளை குறித்து அவருடைய சித்தம் என்னதை அறிந்து நம்முடைய மனம் புதிதாகி நம்ம மறுரூபமானால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். எனவே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா ஏனோ தானே போக முடியாது. தேவனுடைய சித்தம் செய்கிறவளை இருக்கணும். தேவனுக்கு உகந்த பலி செலுத்தணும். தேவனுக்கு உகந்த பலி என்னென்னா, ஒன்று பரிசுத்தமாக ஜீவிப்பது, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்பதை அறிந்து அதன்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்பது தான் பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. அப்படி செய்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டார். எனவே பரிசுத்தத்தை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பரிசுத்தம் அடைவதற்கு இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், இயேசுடைய வார்த்தைகள் தான் நம்மை பரிசுத்தமாக்கிறதா இருக்குது. சாத்தான் எப்போதும் நமக்கு எதிராக தீங்கு செய்கிறவனாக இருக்கிறான். எனவே நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படணும். சங்கீதம் 2:11 இப்படி சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே ஆராதிக்கணும். அப்படி நம்ம களி கூறுவதாக இருந்தாலும் நம்ம நடுக்கத்துடன் தான் ஆராதிக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது தான் ஆராதனை. ஆராதனை என்பது தேவனுடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்பது. அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனோடு ஒன்றோடு இணைவது. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுடைய சமூகத்தில் நன்றி சொல்வது. இதுதான் நமக்கு இந்த புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. நாம் உதடனும் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு போது செலுத்தணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நான் மற்றவங்களோடு வாதாடுவது, சண்டை பிடிப்பது, எரிச்சல் கொள்வது, மற்றவங்களை தூசிப்பது, இதையெல்லாம் தேவன் விரும்புவதில்லை. மற்றவர்களை குறை சொல்வது, இதையெல்லாம் தேவன் வெறுக்கிறார். எனவே நம்ம தேவன் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும், தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதுதான் சங்கீதம் 19:14 சொல்லுகிறது, என் கண்மலையும் என் மேல்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும்
என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நான் பேசுகிறது, நான் சிந்திக்கிறது, என்னுடைய இருதயத்தில் நான் தியானிக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக, உமக்கு பிரியமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ணார். இப்படி நம்ம நம்ம இயேசு ரத்தத்தால் கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தால் கழுவப்படணும். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக ஜீவிச்சாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்ம பரிசுத்தம் 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 எப்போதும் தேவனோடு நம்ம தேவனோடு உள்ள உறவை காத்து கொள்ளணும். அப்போ தான் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு நம்மை தேவன் மகிழ பண்ணுவார் என்று சொல்லப்படுது. தேவனுடைய ஆலயத்தில் நம்ம மகிழ பண்ணணும்னா அவரோடு பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை போச்சு, ஒரு பாவம் போச்சு, ஒரு குறைவு நம்மிடத்தில் போச்சு, ஒரு கோபம் வந்துட்டு, ஒரு எரிச்சல் வந்துட்டு உடனே சும்மா இருக்கக்கூடாது. உடனே எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்க்கக்கூடும். இப்போ இயேசு நியாயாதிபதியாக கிடையாது. இயேசு கிருபாசன தண்டையில் உட்கார்ந்துருக்கிறார், கிருபாசனத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அந்த கிருபாசனம் கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. அதுதான் கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம படித்த வசனத்தில் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம், கிருபையை பற்றி கொள்ள கடவும்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கிருபை தான் முக்கியம். நாம் இரக்கத்தை பெறவும். அதுக்கு முந்தின வசனம் அப்படி சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நம்மை போல பாடுகளை அனுபவித்தவர். நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவர், ஆனால் ஒன்றிலேயுமே பாவம் இல்லாதவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரி தேவனத்திலே நமக்காக பரிந்து வேண்டும் செய்கிறவர். எனவே இரக்கத்தை பெறும்படியாக நம்ம சீக்கிரமாக அவரிடத்தில் ஒப்புரவாகி அவருடைய கிருபாசன தண்டையில் சேர கடவோம். முதலாவது நாம் பரப்போட ராஜ்யத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அது அசைவில்லாத ராஜ்யம். இயேசு தான் அதுக்கு ராஜாவாக இருக்க போகிறார். நம்ம அவரோட கூட ஆளுகை செய்ய போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்தில் ஆளுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படியே இயேசுவோடு கூட நம்ம ஆட்சி செய்ய போகிறோம். எனவே நம்ம தேவனிடத்தில் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக அவருடைய கிருபையை பற்றி கொள்வோம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தின் இயேசு நம்மை சீக்கிரமாக பரலோக ராஜ்யத்துக்கு சேர்ப்பதற்காக வரப்போகிறார். எனவே நாம் ஆயத்தமுள்ளவர்களாக அந்த ராஜ்யத்தை குறித்து வாஞ்சை உள்ளவர்களாக நம்ம இப்போதும் இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும், என் இன்ப இயேசுவை என்று காண்பேனும், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும். இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே
என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஜெபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தா. உடைய சமூகத்திலே வந்து உடைய அல்லேலூயா கிருபையுள்ளோரே உடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக எங்களை தந்த கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தா. ஆமேன். ஆண்டவராய் தெய்வமே சோதரன், அசைவில்லாத ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்த போயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அந்த ராஜ்யத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கத்தாவே. ஆமேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள நீங்கள் தாமே உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தாலே ஒவ்வொரு நாள் எங்களை கழுவி சுத்திகரிக்கணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. இப்போதும் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பரிசுத்தப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்துக்கு உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. ஒருவோடும் இடைவிட வேணுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு தேவன் தாம் பரிசுத்தத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. மை சோத்தரிக்கிறோம். நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் மைக்கு ஆராதனை செலுத்த நீங்கள் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமாக ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபையை பற்றி கொள்ள நீ தாமே கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபையை தர வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாக இருக்கிறபடியாலுமே சோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்திலே பங்குண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வியாதியோடு இருக்கிற தேவன் தாமே வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் இயேசு நாமத்தினால் இப்போது சுகமுண்டாக வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தா. சாத்தாவுடைய கட்டுகள் எல்லாம் அருந்து போகத்தக்கதான் தேவ எல்லாமே வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தாவையுமே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தா. உடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையிலையும் தேவன் தாமே சந்தித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆலேலுயா கிருபை உள்ளவரே மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமேன். ஆண்டவராகி தேவமே உடைய கிருபையுள்ள கரம் வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. வல்லமுள்ளவரே மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமேன். விதைகளையும் திக்கிட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறவருடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் இருக்கிற தேவன் தாமே கடன் பிரச்சனை விடுதலை ஆக்கணுமா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. எங்களை ஒன்றுமில்லை கத்தா. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதி கனமை மேலமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பிறந்த பரமபிதாவே. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம்.